வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். இன்னைக்கு PKL 71வது மேட்ச் ஆன குஜராத் ஜெயின்ஸ் வெர்சஸ் தெலுங்கு டைட்டன்ஸுக்கான ப்ரெடிக்ஷனா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது ஸ்மால் லீக் டீமா இருந்தாலும் சரி, மினி லீக் டீமா இருந்தாலும் சரி, ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பிரைம் கேம்னு எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. அதனால தைரியமா நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதுமானது. அதே போல இன்னொரு முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா XL11. இந்த ஃபேண்டசி XL11 ஆப்ல நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஃபியூச்சருமே இந்த ஒரே ஆப்ல வந்து அவைலபிளா இருக்குது. அதாவது நீங்க நினைக்கிற GST TTS ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. இன்ஸ்டன்ட் விட்ராவல் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. லோவஸ்ட் ஃபீஸோட பிளாட்ஃபார்மான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கிறதுலே லோவஸ்ட் ஃபீ பிளாட்ஃபார்மா XL11 ஆப் தான் இருக்கு. கான்டெஸ்ட் ஃபுல் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபுல் ஆகுது. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லா கான்டெஸ்ட்டுமே வந்து சீக்கிரமா ஃபுல் ஆகுது. டிஃப்ரெண்ட் ஆப்பனண்ட் கூட மோதலாம். அது மட்டும் இல்லாம கபடின்னு வந்துட்டா XL11 தான் நான் சூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ரொம்ப என்ட்ரி ஃபீஸ் கம்மி. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கமிஷன் வந்து வெறும் 5% தான் வச்சிருக்காங்க. மத்ததுல 10ல இருந்து 15 வைப்பாங்க. இவங்க ரொம்ப கம்மியா பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல முக்கியமான சீரீஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போறப்ப சீரீஸ் லீடர் போடலாம் ஃப்ரீயாவே நமக்கு வந்து சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு டைம் நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணல XL11 ஆப்ல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் சொன்னதுக்காக ஒரு டைம் ஜாயின் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ டைரக்டா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து குஜராத் ஜெயின்ஸ் முதல்ல ரொம்ப வீக்கா ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே, ஒரு மேட்ச் வின் பண்றாங்க, ஒரு மேட்ச் தோக்குறாங்க, அடுத்து ஒரு மேட்ச் வந்து நல்ல போராடி பக்கத்துல வராங்க, ஆனா தோத்துறாங்க. அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கிறாங்க. சோ குஜராத் ஜெயின்ஸ் வெர்சஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் எப்படி? அவங்க முதல்ல வந்து ஜோக்கர் டீம் நினைச்சேன் நானே. சரி, இந்த சீசனும் தெலுங்கு தான் ஜோக்கர் போல நினைச்சா, அப்பா தெலுங்கு வந்து பேக் டு பேக் கோச் வந்து அப்படி வின் பண்ண வச்சாரு. பேக் டு பேக் வின்னிங், அதுவும் பவன் இல்லாம வின் பண்றதெல்லாம் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு உண்மையிலே பாராட்டணும். அதுவும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மாதிரியான டீம் எல்லாம் வின் பண்ணது உண்மையிலே பாராட்டணும். லாஸ்ட் மேட்ச் வின்னிங் முகத்திலே இருக்காங்க, ஏறு முகத்திலே தெலுங்கு டைட்டன்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த மேட்ச் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு ஃபேவரா போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ரைடர் பாத்தீங்க அப்படின்னா குமான் சிங் லெஃப்ட்ல ஆடக்கூடிய ரைடர். அதுக்கப்புறம் பிரதீக் தயா ரைட்ல ஆடக்கூடிய ரைடர், செகண்ட் ரைடரா இருப்பாரு. அடுத்து ராகேஷ் ரைட்ல ஆடக்கூடிய ரைடர். இது போக சப்ல ஒரு ரைடர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஹிமான்சு. சோ அந்த ஹிமான்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்ல ஆடக்கூடிய ரைடர் தான். சோ பெரும்பாலும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரைட்ல வந்து அதிகப்படியான ரைடு வந்து ஆடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா குமான் வந்து அதிகபட்சம் வந்து 15 ரைடு தான் வந்து ஆடுவார். அதுல எத்தனை சக்சஸ்ஃபுல் கொடுப்பாருங்கிறது கஷ்டம் தான். ஒரு மேட்ச் வந்து 3 சக்சஸ்ஃபுல் கொடுக்காரு, சில மேட்ச் 5 கொடுக்குறாரு, சில மேட்ச் 10மே கொடுக்குறாரு. ஆனா இன்னைக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் அப்படிங்கிறதுனால அவரோட பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா சங்கர் கடாயும் அண்ட் அஜித் பவாரோட கவர் எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால பெருசா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்றேன். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 5 சக்சஸ்ஃபுல், இந்த 15ல 3ல இருந்து 5க்குள்ள வேணா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பிரதீக் தஹியா. சோ இவர் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து சப்ல இருந்து தான் உள்ள வந்தாரு. ஸ்டார்டிங் 7ல ஹிமான்சுவை தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா ஹிமான்சுவை உடனே சப்பா மாத்திட்டு பிரதீக்க வந்து தயாவை வந்து உள்ள இறக்கிட்டாங்க கோச் வந்து. அதனால இவரும் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு 10ல இருந்து 15 ரைடு வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுல வந்து அன்னைக்கு டேயை பொறுத்து தான். எல்லா மேட்சும் பிரதீக் தயா நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்திருக்காரு. ஏன் லாஸ்ட் மேட்சே சப்ல தான் வந்தாரு, எப்படியோ ஒரு ஃப்ளூக்ல வந்து ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஆனா அதனால அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவர் ஆடக்கூடிய பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா அன்கிட்ட கிட்டையும் செட்பால் கிட்டையும் வந்து பார்த்தா ஆடுறாரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு பெருசா சாகர் கிட்ட ஆடுறாரு. ஸோ அதனால பெருசா அவரால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கொஞ்சம் இதாக ஆடுவாங்க. ஸோ அதனால அதிகபட்சம் 15ல இருந்து 10ல இருந்து 15 ரைடு அட்டெம்ப்ட் பண்ணுவாரு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 வேணா சக்சஸ்ஃபுல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ராகேஷ் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து
10 ரைடு வந்து பாத்தீங்கன்னா அட்டெம்ப்ட் பண்றாரு. அதுல மேக்சிமம் 2ல இருந்து 4 சக்சஸ்ஃபுல் தான் வந்து கொடுக்குறாரு. அதுக்கு மேல அவரால் பெருசா ரைடு ஆட முடியல. இந்த ஹிமான்சு வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல ஆடக்கூடிய ரைடர். அதே சாகர் சைடும் நம்ம அன்கிட் சைடு தான் ஆடுறாரு. சோ அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா பெருசா நம்ம ரைடர்ஸ்ல வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குமான் சிங், பிரதீக், ராகேஷ், ஹிமான்சு இந்த 4 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுக்காங்க எல்லா மேட்சுமே. ஒரு மேட்ச் குமான் ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு, ஒரு மேட்ச் பிரதீக் தயா ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு, ஒரு மேட்ச் வந்து ஹிமான்சு ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. ஆனா இது வரைக்கும் ராகேஷ் ஸ்கோர் பண்ணி கொடுத்ததா சரித்திரத்துல இந்த சீசன் இல்ல. லாஸ்ட் சீசன்லாம் நல்லா ஆடினாரு, ஃபர்ஸ்ட் மெயின் ரைடரா இருந்தாரு. இப்போ இந்த சீசன் பெருசா இல்ல. அதனால நீங்க கொஞ்சம் போக்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா குமான் அண்ட் பிரதீக் தயா இந்த 2 பேர்ல யாருக்காச்சும் ஒரு ரைடர்ஸ்க்கு வந்து நீங்க தாராளமா இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அடுத்த டிஃபென்ஸ், அதாவது ரைட் கார்னர் ஹிமான்சு, ரைட் கவர் மோஹித், லெஃப்ட் கவர் பாலாஜி, லெஃப்ட் கார்னர் ஜிதேந்தர் யாதவ். இந்த பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கார்னருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஹிமான்சுவா இருக்கட்டும், அதே போல ஜிதேந்தர் யாதவா இருக்கட்டும். லாஸ்ட் மேட்ச் ஜிதேந்தர் யாதவ்லாம் பயங்கரமா ஸ்கோர் பண்ணாரு. ஆனா இந்த 2 கார்னர்ல இன்னும் ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா ஹிமான்ஸ் வந்து ஃபுல் டைம் ஆடிடுவாரு. அதே இதை இந்த ஜிதேந்தர் யாதவ் வந்து நம்ம நம்ப முடியாது. என்ன கோச் வந்து என்ன பண்றாருன்னா சில மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேக்கிள் பண்ணும்போது இல்ல ஒரு 3 டேக்கிள் பண்றாரு, அதுல அட்லீஸ்ட் ஒரு சக்சஸ்ஃபுல் கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஜிதேந்தர் யாதவ ஃபுல்லா ஆட விடுறாரு. இல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரோஹித்னு ஒரு பிளேயர் உண்டு, அவரை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உடனே சப்பா வெளியே தூக்கிடுறாரு ஜிதேந்தர் யாதவ. ஒரு சில மேட்ச் வந்து அந்த மாதிரி ஆகிருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன். அதனால ஜிதேந்தர் யாதவ பொறுத்த வரைக்கும் 3 டேக்கிள் தான் நமக்கு சொல்லும். ஒரு அட்லீஸ்ட் 3 டேக்கிள் பண்றதுல ஒன்னாச்சும் சக்சஸ்ஃபுல் கொடுக்கணும். 3க்கு 3மே அன்சக்சஸ்ஃபுல் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பா சப்ல வெளியே போயிருவாரு. ஆனா ஹிமான்சு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல சப்ல எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல சோம்பீர் ஆடுவாரு. பெருசா சோம்பீர் அவுட் ஆஃப் ஃபார்ம் போனதாலதான் ஹிமான்சு வந்தாரு. அதனால இந்த 2 கார்னரும் இம்பார்ட்டன்ட். அதுல ஒரு மைனஸ் பாத்தீங்கன்னா ஜிதேந்தர் யாதவ் வந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஜிதேந்தர் யாதவ் பக்கம் நிறைய பேர் ஆடுறாங்க. ஆஷிஷ் நர்வால் ஆடுவாங்க, மஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு தான் ஆடுவாரு. ஸோ ஆஷிஷ் அண்ட் மஞ்சித் 2 பேர் ஆடுறதுனால ஜிதேந்தர் யாதவ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா விஜய் மாலிக் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் விஜய் மாலிக்கும் ஒரு 15 ரைடு ஆடுவாரு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரைடு கிட்ட ஆடுறாங்க. அப்படிங்கும் போது பேலன்ஸ்டா தான் இருக்கு. இந்த 2 கவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாலாஜி எல்லாம் சுத்த வேஸ்ட். ஒன்னுத்துக்கும் அந்த லெவலுக்குலாம் ஒரு மேட்ச் கூட ஒரு 100 ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லவே முடியாது. இந்த மோஹித் வேணா கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய ஒரு லோ பெர்சன்டேஜ்ல ஒரு பிளேயர் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மோஹித் வேணா இந்த டீம்ல இருந்து நீங்க வந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம் குஜராத் ஜெயின்ஸ்ல இருந்து. அவ்வளவுதான் நண்பா குஜராத் ஜெயின்ஸ். அதுக்கு அடுத்து தெலுங்கு டைட்டன்ஸ். ஸோ உண்மையிலே ஒரு சூப்பரான டீம் வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் மெயின் ரைடர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் மாலிக், அடுத்து ஆஷிஷ் நர்வால் அண்ட் மஞ்சித் 3 ரைடர்ஸ் இருக்கிறாங்க. இதுல அதிகமா ரைடு போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் மாலிக் போவார். ஒரு சில மேட்ச் வந்து குறையாம பாத்தீங்கன்னா விஜய் மாலிக்ல இருந்து நம்ம வந்து ஒரு 15 ரைடு வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதே போலதான் ஆஷிஷ் நர்வால்கிட்ட இருந்தும் ஒரு 15ல இருந்து 20க்குள்ள 2 பேர்ட்ட எதிர்பார்க்கலாம். மஞ்சித் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரைடு வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு 10னா ஒரு 8, 7, ஒரு 10க்குள்ள போவாரு. இவங்க வந்து 15னா கரெக்டா 15ன்னு சொல்ல ஒரு 15ல இருந்து 18, 20 அந்த மாதிரி கூட போலாம். மேட்ச் டேயை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுல விஜய் மாலிக் வந்து உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 பேர் இருக்கும்போது 6 பேர் இருக்கும்போது பெருசா ஸ்கோர் பண்ண மாட்டாரு. ஒரு 3 பேர் கேம்ல, ஒரு 4 பேர் 5 பேர் மாதிரியான கேம்ல விஜய் மாலிக் வந்து சூப்பரா ஸ்கோர் பண்ணுவார். அதே போல ஆஷிஷ் நர்வால் வந்து டூ ஆர் டை ரைட்ல ஸ்பெஷலிஸ்ட். டூ ஆர் டை ரைட்ல அவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவுக்குள்ள கொஞ்சம் கலைச்சாடி பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவார். அதனால இந்த 2 ரைடர்ஸுமே என்ன பொறுத்த வரைக்கும் அது விஜய் மாலிக்கா இருக்கட்டும் ஆஷிஷ் நர்வாலா இருக்கட்டும் நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம தைரியமா கொடுக்கலாம். மஞ்சித்திட்ட வந்து நான் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் டோட்டலா போறதே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 10 ரைடு தான். ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல வந்து விஜய்க்கும் நம்ம ஆஷிஷ்க்கும் டே நல்லா செட் ஆயிருச்சுன்னா அந்த 10 ரைடு கூட அவர் பெருசா போக மாட்டாரு. அப்படிங்கும் போது ஒரு 2ல இருந்து 3 தான் சக்சஸ்ஃபுல் கொடுப்பாரு. மீதி எல்லாம் எம்டி ரைடு ஆடுறதுக்கு அவருக்கான வாய்ப்பு இருக்கும். அதனாலதான் மஞ்சித்தை பெருசா போக்கஸ் பண்ணாம விஜய் மாலிக்கும் ஆஷிஷ் நர்வாலுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானது ரைடர்ல. அடுத்து ரைட் கார்னர்ல சங்கர் கடாய், ரைட் கவர்ல சாகர், லெப்ட் கவர்ல அஜித் பவர், லெப்ட் கார்னர்ல அன்கிட் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் குஜராத்தோட ரைடர்ஸ் 4 மெயின் ரைடர்ஸ் இருக்கிறாங்க. சப்ல இருந்து எல்லாம் வரக்கூடியது.
அதுல ஒரே ஒரு ரைடர் மட்டும்தான் இந்த இடத்துல ஆடுறாரு. யாரு? குமான் சிங் ஆடுறாரு. மீதி 3 பேர், அதாவது ராகேஷ், பிரதிக்தயா, ஹிமான்சு சப்ல வரக்கூடிய பிளேயர், இந்த 3 பேருமே எங்க ஆடுறாங்க. அதனாலதான் அஜித் பவருக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து லாஸ்ட் மேட்சை நான் கொடுக்கல. ஏன்னா பெங்கால் வாரியர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடர்ஸ், அப்ப அவருக்கு பெருசா வேல்யூ இருக்காதுன்னு சொல்லி நான் சங்கர் கடாய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். ஆனா 2 பேருக்குமான பாயிண்ட் வித்தியாசங்கள் வந்து ஒரு 40 பாயிண்ட் இருந்ததுனால நம்ம ஈஸியா வின் பண்ணோம். அதே கான்செப்ட்ல தான் நம்ம போறோம். ஏன்னா அஜித் பவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் 80% இருக்கு. ஆனா அவருக்கு பொசிஷன் குமான் சிங் இருக்கு. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா குமான் வந்து ஒரு 10ல இருந்து 15 ரைடு கிட்ட ஆடிடுவாரு. திடீர்னு டே நல்லா ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா, அப்போ அந்த 10ல ஒரு 2 டேக்கிள் பண்ணிட்டாருன்னா கூட 40 பாயிண்ட் கிட்ட வந்துடும். ஸோ அதனால இன்னைக்கு மேட்ச்ல அஜித் பவர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க பெங்கால் வாரியர்ஸ் கூட ஒரு லெஃப்ட் ரைடர் கூட இல்லாமலே 40 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. இங்க வந்து ஒரு லெஃப்ட் ரைடர் வேற இருக்காரு குமான், அதுவும் மெயின் ரைடர். ஸோ அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா சங்கர் கடாய் நல்லா இம்பார்ட்டன்ட். அதே போல சாகருக்கு வந்து நல்ல பொசிஷன் இருக்கு. 3 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச்ல நான் கேப்டனாவே ட்ரை பண்ணேன் அவரை. ஸோ அந்த அளவுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். பட் ஓரளவுக்கு பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு இல்லைன்னு சொல்ல. பட் இந்த மேட்சும் நம்ம ட்ரஸ்டபுளா ட்ரை பண்ணி போகலாம். ஏன்னா ஒரு ரைட் கவருக்கு வந்து அந்த அளவுக்கு வேல்யூ இருக்கு. அதே போல அன்கிட் சைடு தான் விளாடுறாங்க, லெஃப்ட் கவர் பக்கம், லெஃப்ட் கார்னர் பக்கம். அதனால அன்கிட்டு, சாகரு, சங்கர் கடாய் 3 பேருக்கும் பொசிஷன் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அஜித் பவார் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பொசிஷன் அந்த 3 பேரை கம்பேர் பண்றதை காட்டிலும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். சோ புரியும் நினைக்கிறேன். சோ இப்போ ஒரு ஸ்மால் லீக் டெமோ டீம் பாருங்க, உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஆனா இந்த மேட்ச்ல ஒரு பெரிய சட்ட சிக்கல் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 ஆல்ரவுண்டர் தான் செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபேண்டசி ஆப்ல, எக்ஸ்11 இருக்கட்டும், விஷன்11 இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப்ல எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தெரியும். ஏன்னா ஜிதேந்தர் யாதவ் எடுக்கவா, விஜய் மாலிக் எடுக்கவா, சங்கர் கடாய் இந்த இடத்துல தான் இருக்கிறாரு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அஜித் பவர். சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்காரு. அடுத்து ஹிமான்சு, அந்த ரைட் கார்னர், குஜராத் உள்ள ரைட் கார்னர். சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கிறாரு. சோ இந்த 5 பேர் இருக்கிறாங்க ஆல்ரவுண்டர்ல. ஏதாவது 2 பிளேயர் தான் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கஷ்டம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஜிதேந்தர் யாதவ், விஜய் மாலிக் ஓகேவா இருப்பாங்கன்னு தோணுது, கம்பேர் டு சங்கர் கடாய், அதுக்கப்புறம் அஜித் பவர், ஹிமான்சு. அதனால இந்த மாதிரி ஆப்ல இன்னைக்கு விளாடுறதும் நமக்கு யூஸ்ஃபுல். ஒருவேளை நம்ம செலக்ட் பண்ண ஜிதேந்தர் யாதவும் விஜய் மாலிக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒன் சைடா வின் பண்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஜித் பவார் இல்லைன்னா சங்கர் கடாய் எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால இந்த ஆப்ல அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க மத்த ஆப்ல போனீங்கன்னா, நம்ம ஸ்போர்ட்ஸ் மாதிரியான ஆப்ல விளையாண்டீங்கன்னா 5 ஆல்ரவுண்டர் கூட எடுக்கலாம். ஒரு டிஃபெண்டர், ஒரு ரைடர், 6 டிஃபெண்டர், 7வது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைடர் எடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, 7 பிளேயர் வந்து கவர் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதான் ஒரு ரிஸ்க்லயும் கொஞ்சம் டீம் கிரியேட் பண்ண கஷ்டப்படுற ஆப் தான் நல்லாவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சனால இந்த இதுல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சாகர், அடுத்து மோஹித், அன்கிட்டு, குமான் சிங், ஆஷிஷ் நகர்வால்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ரிஸ்கான டீம் தான் போட்டாங்கன்னு யாரா இருந்தாலும். அதனால மேட்சும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கேப்டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் கேப்டன் வந்து சாகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் மாலிக்கு வந்து விசி ஆப்ஷன் கொடுங்க, அன்கிட்டுக்கு விசி ஆப்ஷன் போகலாம், ஜிதேந்தர் யாதவுக்கும் விசி ஆப்ஷன் வந்து நீங்க போகலாம். 3 விசி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ மறக்காம நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்குமே, கபடி வீடியோஸ்க்கு அப்கமிங்ல நான் எல்லா மேட்ச் வீடியோஸ்க்கும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது காசோ பணமோ எதுவுமே கிடையாது, ஒரு லைக் மட்டும்தான். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா அப்போதான் நமக்கு வந்து உங்களோட ஐடியாவுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து, சரி நீங்க குஜராத் சொன்னீங்கன்னா குஜராத்துக்கு ஃபேவரட்டா நம்ம டீம்ஸ் கிரியேட் பண்ண பார்க்கலாம். இல்ல தெலுங்கு டைட்டன்ஸ் தான் வின் பண்ணோம் அப்படின்னா தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு ஏத்தாப்புல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம. அதனால உங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல இன்னைக்கு யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போனீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.